ஆந்திர காட்டுக்குள்ள 20 பேர் சுட்டு கொலை, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் 15 பேர் கொலை. இப்போ இதுலலாம் எனக்கு ஒரு பதட்டம் இருக்குது, எனக்கு ஒரு வலி இருக்குது. எப்படின்னா, கள்ளச்சாராயம் குடிச்சு சாவு, இதுக்கு உடனே தம்பி விஜய் போயிடுறாப்புல, இதுக்கு உடனே போயிடுறாப்புல. அந்த போதை எது? வாய் வழியே போதை. இது திரைக்கவர்ச்சிங்கிறது கண்ணு வழியே காது வழியே போதை. இந்த இடத்துல இவர் வந்ததுனால இவர் வர்றாரு, இந்த கூட்டத்தில் நெரிசல்ல 41 பேர் இறந்துடுறாங்க. உடனடியாக ஐயா முதல்வர் ஸ்டாலின் போயிடுறாப்புல. அந்த இடத்துக்கு அவர் போகல, இந்த இடத்துக்கு இவர் வரல. அதுக்கு யார் காரணமோ அவர் போல, இதுக்கு யார் காரணமோ இவர் வரல. இந்த அரசியலை பாருங்க. இப்போ உடனடியா வந்து உடனடியாக மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா, இந்திய ஒன்றிய அரசு ஒரு உண்மை கண்டறியும் குழுன்னு அம்மா ஜெயமாலினியும் அந்த ஹேமாலினியும் இந்த அனுராக் தாக்கூர்னு 2 பேரை அனுப்புறாங்க. உடனடியாக வந்து கேட்டு இந்த மாதிரி பேட்டி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் காங்கிரஸ் கட்சி அதனுடைய பொதுச் செயலாளர் வந்து பேசிட்டு போறாங்க. சிபிஐ விசாரணை வேணும், அது வேணும். இதே மாதிரி தானே துப்பாக்கி சூடு தூத்துக்குடியில் நடந்தது. ஏன் இந்த பாரதிய ஜனதா உண்மை கண்டறியும் குழு அனுப்பல? ஏன் இந்த காங்கிரஸ்? இது உயிர், அது உயிர் இல்லையா? அந்த இறப்பை பற்றி ஒருத்தர் பேசல. அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய இரங்கல், அவங்க துயரத்தில் நாங்கள் பங்கேற்கிறோம், இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை கூட ஒருத்தரும் பேசலையே. அரசு மேல தப்பு, இவர் மேல தப்பு, இதுவா? அப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த கூட்டத்தோடு நம்ம பிறந்ததே தப்பு, இந்த கூட்டத்தில் நம்ம வாழ்றதே தப்புன்னு தான் நமக்கு தோணுது. செஞ்சிருக்க வேண்டியது என்ன? நடந்ததுக்கு வருந்தி இனிமேல் இது போல நடக்காமல் திருந்தி நாங்கள் செயல்படுவோம்ங்கிற உறுதி இருக்கிறத ஒவ்வொருத்தரும் செஞ்சிருக்கணும். அதை ஒருத்தர் கூட பேசல. மத்தியிலிருந்து விசாரிக்க வந்த குழு ஏதாவது இந்த இறந்த குடும்பத்துக்கு ஆறுதல்னு ஏதாவது பேசி கேட்டிருக்கல? சொல்லுங்க, எதாவது கேட்டிருக்கல? இந்த பணம் செத்தவனுக்கு வாக்கியரிசி போடுறதே தான் அதுதான் தீர்வுனே. செத்து போனா 20 லட்சம் கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருவோம், 1.5 லட்சம் கொடுத்துருவோம், 2 லட்சம் கொடுத்துருவோம். இது காசா வாக்கியரிசி போடுவோம்ல, ஒரு 50-100 போடுவோம் அந்த இடுகாட்டில் அல்லது சூடுகாட்டில். அது மாதிரி இது வந்து ஒரு லட்சமா போட்டுறது. எப்படி சமூகம் மேம்படுது பாருங்க.